நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுன்மொழி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்குது தமிழ் நியூ இயர்? பொதுவா இந்த ரேவதி வந்து பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம். ஓகே மேம். ரொம்ப ஆஸ்பீஷியஸான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த தாந்திரிக விஷயமான வேலை செய்யறதுக்கு, புதையல் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு, நிறைய விஷயம் செய்யறதுக்கு அது ஒரு ஆஸ்பீஷியஸான ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேவதி வந்து பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் அப்படின்றதுனாலே எல்லா விதத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் அடாப்ட் ஆயிப்பாங்க. ஓகே. எந்த இடத்துல போனாலும் 10 கெட்டவங்க கூட சேர்ந்தா நானும் கெட்டவ மாதிரி உங்கள ஒருத்த நானு அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. 10 நல்லவங்க கூட போனா உங்கள ஒருத்த நானும் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. புதன் அப்படின்னாலே ஈரக்களிமண் மாதிரிமா, எங்க போய் யார் எப்படினாலும் பிடிச்சிக்கலாம். ஆமா, எப்படினாலும் பிடிச்சிக்கலாம். சேர்வாரோட சேர்ந்து யார் கூட சேர்றாங்களோ அவங்களோட கேரக்டர்ஸ் இவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட மீன ராசி ரேவதி நட்சத்திரம் கடந்த என்ன சொன்ன மாதிரி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-3.5 வருஷமா பெருசா நல்லா இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க, அதுவும் இப்ப ஜென்ம சனியில இருக்காங்க. எவ்வளோ புத்திசாலியா நான் இருந்தோம், இப்ப என்னால என்னோட புத்திசாலித்தனத்தை முழுசும் பயன்படுத்த முடியல. ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது மேலோங்குது, மந்த நிலை அப்படிங்கிறது மேலோங்குது. அப்படிதான் ஒரு அமைப்பு. சரி, இப்ப இது எல்லாமே 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகு 12ஆம் பாவம் நல்ல செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கும் செலவு பண்ணிப்பாங்க, இவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் வாங்கிப்பாங்க. ஆனா வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெருசா யோசிக்க வேண்டியது. வசதி வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது 6ஆம் பாவம் அப்படின் போது ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் வம்பு வாதம் சண்டை அதெல்லாம் இருந்துடணும். ஆமா, போனா நம்மளுக்கு தலைவலி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அதுல கவனம் வேணும். கடன் கொடுக்காத பெரிய லெவல்ல யார்கிட்டையும் கடன் வாங்காது. கடன் அன்பை முடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காட்டா. லோன் கொடுக்குறானே, கார் லோன் கொடுக்குறானே, முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி வச்சுடுறது. பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்குறானே அப்படின்றதுனால முழுசும் வந்து 100% லோன்ல கார் வாங்குறது, வீடு வாங்குறது அதெல்லாம் செய்யாதீங்க. வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 5ஆம் பாவமா நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு சொத்து பத்து வீடு வாசல் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் 15 வருஷமா கோர்ட்ல இருக்குங்க. அது ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப கம்முன்னு அடங்கிட்டாங்க, நல்லவங்களா மாறிட்டாங்களா அப்படி பெருசா சொல்ல முடியாது. அவங்களால இருந்து வந்த மன உளைச்சல் ஓரளவுக்கு மேக்சிமம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய. இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போய் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதன்கிழமை தோறும் இவங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளையும் மகாலட்சுமியும் புதன்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷம் போதும் சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வருது. இது ரெண்டுமே செய்யும் போது நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக வருமா. மைண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்க மனசெல்லாம் அப்படியே கூல் ஆகிடும். அதுக்கு தான் சிவன் கோயில் போக சொல்றது. மன ரீதியான குழப்பங்கள் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளோ நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாரும் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷப ராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு.
சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா அந்த 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.